கொள்கிறேன். இன்னைக்கு எனக்கு இருந்த ஒரு பெரிய குறை நீங்கி விட்டது. என்னன்னா, தம்பிக்கிட்ட ஏதாச்சும் ஒன்று வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். பெரியார் படத்தில் நடிச்சதுக்கு நான் சம்பளம் வேண்டான்னு சொல்லிட்டேன். அந்த படத்தினுடைய 100வது நாள் விழாவில் நான் ஊதியம் வாங்காம நடிச்சதுக்காக தந்தை பெரியார் கிட்டத்தட்ட ஒரு 90 வருஷம் அணிஞ்சிருந்த இந்த மோதிரத்தை ஆசிரியர் வீரமணி அவர்கள் கலைஞர் கையால கொடுத்து எனக்கு அனுப்பிச்சு விட சொன்னார். அது இப்போ என் விரல் இருக்குது. அதே மாதிரி என்னுடைய மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நான் சந்திச்ச பொழுது, உனக்கு ஏதாச்சும் நான் கொடுக்கணும், என்ன வேணும்னு கேளு அப்படிங்கிறாரு. எனக்கு திடீர்னு என்ன கேட்குறேன்னு தெரியல. என்னென்ன அப்படின்னா, இல்லை நீங்கள் ஏதாச்சும் கேளுங்க அப்படின்னு, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுற தம்பிள்ஸ் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சிரிச்சாரு. தலையில் பெருசாக ஏதாச்சும் கேளுனாரு. எனக்கு பெருசாக கேட்க தெரியலைங்க, என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னா. உடனே உதவியாளரை கூப்பிட்டாரு. உள்ளே போய் ஒரு கரலாக்கட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. இன்னைக்கு அன்பு தம்பி எழுச்சி தமிழர்கிட்ட இருந்து ஒரு 50,000 ரூபாய் செக்கு வாங்கிட்டேன். இந்த 50,000 ரூபாய் செக்கை நான் கேஷா மாத்திடுறேன். மாற்றி 49,500 ரூபாயை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற சிறப்பாக படிக்கிற மாணவர்களுக்காக கொடுக்கிறது மட்டும் இல்லாமல், ஒரு 500 ரூபாய் நோட்டை மட்டும் தம்பி நினைவா பிரேம் போட்டு என் வீட்டில் வச்சுக்கிற தம்பி வன்னி அரசும் தம்பி பாவலனும் நீங்க சேர்ந்து எனக்கு ஒரு பிரேம் போட்டு அந்த 500 ரூபாய் நோட்டு அதில் ஒட்டி பக்கத்தில் தம்பி திருமாவோட படம் இருக்கணும், அவருடைய கையெழுத்தும் இருக்கணும், வாங்கி கொடுத்துருங்க. இது ஒரு வருஷத்தோட முடிவடைகிற விஷயம் இல்லை. ஒவ்வொரு வருடமும் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் பிறந்த தினத்தன்று 50,000 ரூபாய்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஏழை மாணவர்களுக்கு படிப்புக்காக உதவி செய்ய வேண்டும் என்று, உதவி என்று கூறக்கூடாது, உரிமை, அது ஒரு உரிமை தொகை. நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல உரிமைக்கு அதை ஒவ்வொரு வருஷமும் செய்யறதுக்கான ஒரு விழிப்புணர்வு எனக்கு ஏற்படுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தம்பி கொஞ்சம் பார்த்துக்க. சரி, அதான் இல்லையே, இல்ல அதை விட சிறப்பு. நம்மளுக்கு கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறது ஒரு பிரச்சனையே இல்லைங்க. நம்மளுக்கு பிரச்சனையே ஜாதி ஒழிப்பே தமிழ் தேசியம். கடவுள்னு ஒண்ணு, ஜாதியை வச்சுட்டு தமிழ் தேசியம் எப்படி சாத்தியமாகும்? ஆணவ கொலை எப்படி நடக்குது? ஜப்பான்ல இருந்து வந்தா வெட்டுறான், ஜப்பான்காரன் வெட்டுறானா, சைனாக்காரன் வெட்டுறானா? இன்னொரு தமிழனை வெட்டுறான். ஜப்பான்ல இருந்து ஜாதி ஒழியாம எப்படி தமிழ் தேசியம் மலரும்? ஜப்பான். அதனால ஜாதி ஒழிப்பே தமிழ் தேசியம், அதுதான் முக்கியமான கொள்கை. அதை வச்சுக்கிட்டு ஜாதியை வச்சுட்டு அடங்கு அப்படின்னா அடங்க மறுப்போம், அத்துமீறுவோம். உலகத்திலேயே மெஜாரிட்டி நம்புறாங்க பூமியும் நீளம் கடலும் நீளம், வானமும் நீளம் கடலும் நீளம். தப்பா சொல்லிட்டேன். இந்த நீளத்தை அரவணைச்சு போகாம இருக்க முடியாதா? யாரா இருந்தாலும் இனிமே நீளத்தை அரவணைச்சு தான் போகணும். அதனால்தான் இப்ப எங்க பார்த்தாலும் அம்பேத்கர் 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 எல்லாரும் தோள் மேல கை போட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஆனா எதுக்காக தோள் மேல கை போடுறான்னு நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். வாத்தியார் பாட்டு ஒன்று இருக்கு, எம்ஜிஆர் பாட்டு, போயும் போயும் மனிதனுக்கு, அதுல கைகளை தோளில் போடுகிறான் அதை கருணை என்று அவன் கூறுகிறான், பைகளில் எதையோ தேடுகிறான் கையில் பட்டதை எடுத்து ஓடுகிறான், பாயும் புலியின் கொடுமையை இறைவன் பார்வையில் வைத்தானே, இந்த பாழும் பாசிச குணங்களை மனிதன் போர்வையில் மறைத்தானே. இதுதான் உண்மையான விஷயம். இன்னைக்கு இந்த தம்பியினுடைய பெருமை 1990 விசிகா மதுரையில் ஆரம்பிச்சப்போ தந்தை பெரியார் படத்தை போட்டு பெரியாரிஸ்டுகளையும் அம்பேத்கரிஸ்டுகளையும் ஒன்றிணைத்தது தம்பி தான். ஏன்னா இனிமே அந்த பிரிவினை நமக்குள்ள இருக்கவே கூடாதுங்க, இருக்கவே கூடாது. மார்க்ஸ்
மகாராஷ்டிராவில் பிறந்திருந்தா அண்ணல் அம்பேத்கரா இருந்திருப்பாரு. அம்பேத்கர் ஈரோட்டில் பிறந்திருந்தா தந்தை பெரியாரா இருந்திருப்பாரு. பெரியார் ஜெர்மன்ல பிறந்திருந்தா மார்க்ஸா இருந்திருப்பாரு. சூழ்நிலை தான் அந்த தலைவர்கள் உருவாக்குது. அதனால இனிமே அந்த பிரிவினையே நமக்கு தேவையில்லை. இன்னைக்கு ரொம்ப பெருமைப்படுற விஷயம், நான் சரியா பேசினா தெரியல, லண்டன்ல வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் படிச்சாரு. அநேகமா கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் தான் படிச்சிருப்பாரு நினைக்கிறேன். அந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அம்பேத்கர் அவர்கள் படித்த பல்கலைக்கழகத்திலிருந்து எலூசிவ் டெமோக்ரசி அப்படின்னு அன்பு தம்பி திருமாவை பற்றி ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க. அப்போ இவரை ஏன் நம்ம வாழும் அம்பேத்கர்னு சொல்லக்கூடாது? எனக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் காவிரி நீர் பிரச்சனையா கரெக்டா உத்வேகமா காவிரி நீர் பிரச்சனையை நல்லா எடுத்து பேசுங்க அண்ணன் அப்படின்னு மேடையில் இருக்கையிலேயே போன் வரும். யாரு? தம்பி பாவலன். எங்கேயோ ஷூட்டிங்ல இருப்ப, இல்ல விடுதலை சிறுத்தைகள் தம்பி தான் வந்து நல்ல காரியத்துக்கெல்லாம் அழைச்சிக்கிட்டு போறாங்க. எங்கேயோ ஷூட்டிங்ல இருப்ப, வன்னி அரசுகிட்ட இருந்து போன் வரும், அண்ணே செங்கல்பட்டுல வந்து ஈழ விடுதலைக்கு ஆதரவா மாணவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, கொஞ்சம் போயிட்டு வந்துடலாம் வாங்கன்னு தம்பி வன்னி அரசு தான் கூப்பிட்டு போவார். இப்படி என்னை வழிநடத்தும் ஆசிரியர்களாக தம்பி திருமாவளவன் மட்டும் இல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளின் ஒவ்வொரு தொண்டர்களும் இருக்கிறார்கள். அதனால இங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கு என்னுடைய நன்றியை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு மிகப்பெரிய பெருமைகளை தம்பி ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. விசிக அலுவலகத்தில் இடஒதுக்கீடு புரட்சியாளர் என்ன சொல்றது, அவரை வந்து மனிதநேய மாண்பாளர்னு சொல்லலாம். விபி சிங் அவர்களுடைய படத்தை திறந்து வைக்கிற வாய்ப்பை தம்பி எனக்கு கொடுத்தாரு. அதே மாதிரி விடுதலை புலிகளின் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களின் படத்தை திறந்து வைக்கும் ஒரு வாய்ப்பை தம்பி தான் எனக்கு கொடுத்தாரு. அதுவும் விசிக அலுவலகத்தில் தான். எனக்கு என்னன்னா, இங்க வந்து பேசினாரு தம்பி ஒருத்தர், கடவுளை பத்தி சொல்லுங்க அப்படின்னு. அழகான ஒரு பஞ்சு டயலாக் தந்தை பெரியார் சொன்னதுதான். பெரியார் கிட்ட போய் கேட்டாங்க, ஏனுங்கய்யா ஆத்திகத்துக்கு நாத்திகத்துக்கு என்னங்க வித்தியாசம்னு கேட்டாங்க. ஒரு பதில் சொன்னாரு, இப்போ நீங்க கோயில்ல கடவுள் சிலைக்கு முன்னாடி உண்டியல் வைக்கிறீங்க இல்லைங்களா, அதுக்கு பேர் ஆத்திகங்க. அந்த கடவுளையே நம்பாம அந்த உண்டியலுக்கு பூட்டு போடுறீங்க பாத்தீங்களா, அதுதானுங்க நாத்திகம். மேட்டர் ஓவர் சாப்டர் ஓவரா? அது மாதிரி தந்தை பெரியார் மாதிரி போட்டு வாங்குற ஆளு யாருமே இருக்க முடியாதுங்க. அவரு ஏதோ ஒரு கார் போயிட்டு இருந்தப்ப ரிப்பேர் ஆயிருச்சு. அங்க ஐயா பார்த்தா தெரியுமில்ல, தாடி எல்லாம் வச்சுட்டு இருந்தாரு. ஒரு தம்பி வந்து, ஐயா நீங்க பெண் விடுதலைக்காக, சமூக நீதிக்காக, ஜாதி ஒழிப்புக்காக எல்லாம் போராடுறீங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. இருந்தாலும் நாங்க நம்புற கடவுளை போய் நீங்க கல்லுன்னு சொல்றீங்களே, அதுதானங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னா. அப்படிங்களா? இப்ப எங்கெங்க தம்பி போயிட்டு இருக்கிறீங்க? அவர் கோயம்புத்தூர் பஸ் தான் பேசுவார், கொங்கு தமிழ். எங்க போயிட்டு இருக்கிறீங்க? ஐயா நான் இந்த கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். சரி நானும் கூட வரேன் வாங்க அப்படின்னு போயிருக்காரு. போய் உள்ள மணி அடிச்சுட்டு எல்லாம் இந்த பிரசாதம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. வந்தோடனே ஐயா வந்து அந்த பூசாரிட்டு கேட்குறாரு, ஏனுங்க பூசாரி உள்ள இருக்குதுங்களே சிலை, அது என்னங்க வெங்கலங்களா இல்ல பித்தளைங்களா? அப்படி ஆனா அது கல்லுங்க அப்படின்னு இருக்காரு. பாருங்க, அவரே கல்லுன்னு சொல்லிட்டாரு, நீங்க என்ன போய் திட்டுறீங்களே. அவரை பொறுத்த வரைக்கும், ஐயாவை பொறுத்த வரைக்கும் இருக்கா இல்லையாங்கிறது பிரச்சனையே இல்லைங்க. ஜாதி ஒழியணும், ஜாதி ஒழியணும், அதுதான் அவருக்கு முக்கியம். அதற்கு தடையா இருக்கும் கடவுள் என்ற கற்பனை கருத்தியலை மறுக்கிறார். ஏன்னா அது ஒரு ஆளா இருந்தா ஓப்பனா தெரிய எதிர்த்து போராடலாம். அது வந்து ஒரு உருவகப்படுத்தப்பட்ட ஒரு மாயையான கற்பனை, அவ்வளவுதான். அதனால இங்க வந்து அதை முதல்ல எடுத்தோம்னா தான் முடியும். இப்ப அதை வச்சுத்தானே எல்லா வித்தையும் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த வித்தையை தமிழ்நாட்டுக்குள்ள காட்ட முடியாது. நாங்க எல்லாம் பண்ணுவோம், கோயிலுக்கு போவோம், பிரசாதம் வாங்கி சாப்பிடுவோம். எனக்கு வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்கு. உடுமலைப்பேட்டையில எங்க மச்சான் தான் அங்க எல்லாம் கோயில் தர்மகர்த்தா வேணுமோ, அங்க இந்த பொங்கல் கங்கல் வடகடையெல்லாம் சூப்பரா இருக்கும். எல்லாம் வாங்கி சாப்பிட்டு வெளியே வந்து சாதி மறுப்பே தமிழ் தேசியம் பேசிட்டு வந்துடும். அதனால தயவு செய்து நீங்க எங்களை ஏமாத்துறதா நினைச்சிட்டு எங்ககிட்ட நீங்க ஏமாந்துடாதீங்க. அதுதான் பிரச்சனை. உங்களை பார்த்தா பாவமா இருக்குது. நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆஹா நம்ம வந்து ஒரு முருகனுக்காக ஏதோ ஒரு விழா நடத்தி இவங்களை எல்லாம் ஏமாத்திட்டோம்,
ஐயா சாமி, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. அப்படியே இருந்தாலும் கூட பார்த்தாலும் கூட முருகர் எங்காளு, அவர் அப்படியே சைலண்டா நின்று உனக்கு ஆப்பு வச்சிருவாரு. நீ அவர் பேர்ல எங்களுக்கு ஆப்பு வைக்கிறான்னு பாக்குற, அவர் உனக்கு ஆப்பு வச்சிருவாரு. அதனால இந்த தமிழ்நாடு இன்னைக்கு இந்த அளவுக்கு முன்னிலையில் இருக்கிறது என்றால் அதற்கு தந்தை பெரியாருடைய சிந்தனைகளும் அம்பேத்கருடைய சிந்தனைகளும். பெரியார் அவர்கள் ரஷ்யா போயிட்டு சொன்னாரு, பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட பாலிசி கம்யூனிஸ்ட் தானுங்க பேசினார். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட பாலிசி கம்யூனிஸ்ட் தானுங்க. ஆனா முதல்ல ஏழை பணக்கார வித்தியாசம் ஒழியணுமா இல்ல சாதி ஒழியணுமான்னு கேட்டா நான் முதல்ல சாதிதான் ஒழியணும்னு சொல்லுவனுங்க. ஏன்னா சரியான வாய்ப்பு கிடைச்சா ஒரு ஏழை பணக்காரன் ஆயிடுவானுங்க. ஆனா என்னதான் வாய்ப்பு கிடைச்சு பணக்காரன் ஆனாலும் தாழ்ந்த ஜாதின்னு முத்திரவு குத்தப்பட்டவன் ஜனாதிபதியா இருந்தாலும் கோயிலுக்கு வெளியே தானே உட்காரணும். ஜனாதிபதியா இருந்தாலும் பார்லிமெண்ட்டுக்குள்ள பூசை பொண்ணையில் வர முடியாதுங்க. இது பெரியார் சொல்ல, இப்ப இது லேட்டஸ்டா நடந்த விஷயம் இல்ல. அவர் சொன்னது என்னதான் பொருளாதார வசதி வந்தாலும் உன்னை தாழ்த்தப்பட்ட ஜாதியாத்தான் முத்திர குட்டி அமைக்கி வச்சிருப்பா. அதனால முதல்ல ஜாதி தான் ஒழியணும்னு சொன்னாங்க. அதனால அந்த அம்பேத்கர் வழியில், மார்க்சிய வழியில், பெரியாரிய வழியில் நடந்து கொண்டிருக்கும் தம்பி திருமாவளவனின் கொள்கை அடிப்படையில் பணியாற்றும் உங்கள் அனைவருக்கும், தம்பி திருமாவர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த நன்றியை கூறி, இந்த விருதுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றியுரையாக கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் பாலசிங்கம் அவர்கள் நம்மிடையே நன்றியுரையாற்றுகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். நன்றி நான் முதலில் யாருக்கு சொல்லணும்? சனாதனத்துக்கும் ஜனநாயகத்துக்குமான அந்த போராட்டத்தில் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவிப்போம். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த விருதுகள் வழங்குகிற நிகழ்ச்சி தலித் அல்லாதவர்களுக்கும் ஜனநாயக சக்திகளை அடையாளம் கண்டு அவர்கள் அனைவரையும் ஊக்கப்படுத்த வேண்டும், இந்த சாதி ஒழிப்பு களத்தில் அவர்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக எல்லோரும் ஜனநாயக சக்திகளோடு இணைந்து களமாட வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் அதற்கான செயல் திட்டங்களை எந்த கட்சியோ அமைப்போ செய்வதில்லை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஜனநாயக சக்திகளோடு இணைந்து களமாடுவதற்கான ஒரு களத்தை அமைத்துதான் இந்த விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியை 19 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வருகிறார். அந்த விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு விருதுகள் பெற்றிருக்கக்கூடிய சான்றோர், திராவிட தேசியத்தை கட்டியமைப்போம், திராவிட நாட்டை கட்டியமைப்போம் என்று திராவிட வரலாற்றை நமக்கு சொன்ன முனைவர் KS சலாம் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் சாதியை ஒழித்தால்தான் தமிழ் தேசியம் என்று சொன்னது மட்டுமல்லாமல் வாழும் அம்பேத்கர் தலைவர் திருமா என்று சொன்ன, சிறுத்தைகள் எல்லாம் எனக்கு ஆசிரியர்கள் என்று சொன்ன நம்முடைய இனமுரசு அண்ணன் சத்யராஜ் அவர்கள்